மச்சம் கூர்மம் வராகம் நரசிம்மம் வாமனம் பரசுராமர் இரண்டாவது யுகம் முழுவதும் போன்ற வான் நரங்களை துணை கொண்டு ராவணன் கும்பகரனன் இந்திர சித்து சேனைகளை மடித்து ஐயோ சிவநகரை சீரும் சிறப்புடன் ராம ராஜேஸ்வரன் வாழ்ந்து வந்தேன். அடுத்த யுகம் மூன்றாவது யுகம் துபாவர யுகம். ஆமா, அண்ணன் பலராமனும் நானே, நீங்களே. அவனுக்கு தம்பி ஸ்ரீமந்த கண்ணனும் நானே, கண்ணனும் நீங்களே. அப்புறம் நான்காவது ஆவணி மாதம். இது ஆடி மாதம். ஆவணி மாதம் ஆடி மாதம் ஆவணி மாசம் சாமி, இது ஆடி மாசம் சாமி. என் பிறப்பின் வரலாறு. ஓ, அப்படி வேணா சொல்லிக்க. ஆவணி மாதம் அஷ்டமி திதி ரோகிணி நட்சத்திரம் சத்ரு சங்கார ஏகத்தில் மாலை சுத்தி மாய கண்ணன் நான் பிறந்தேன். சாமி, மாலை சுத்தி பிறந்த தாய் இங்கே இருக்கின்றது. எங்க இருக்கு? வடமதுரை. வட்ட மதுரைக்கும் கோட்டை அழிப்பதற்கு பிறந்தீங்க. ஸ்ரீயிலே பூத்த சின்ன மலர் ஸ்ரீமந்த கண்ணன் என்பார். ஸ்ரீயில் பூத்த சின்ன மலர் ஸ்ரீமந்த கண்ணன் என்று சொல்வார். அப்படி இருப்பினும் கடைசியாக என்ன யுகம்? கலியுகம். கலியுகத்தில் நான் தாங்கி அவதாரம் கழித்து போன்ற தான் என்ற வஞ்சகம் அடைத்த மாநில மக்கள் முகத்தில் முழிக்க கூடாது என்று கண்ணன் கல்லாக அவதரித்து தான் என்ற அகம் கொன்ற மாநில மக்கள் முகத்திலே முழிக்க கூடாது. 175 ரூபாய்க்கு வாங்கினியா? உங்களுக்கு தெரியாது. பார்சல் மீசோட ஆர்டர் பண்ணிய படிச்சு பாரு சாமி. நீ படிச்சவரா குட்டிச்சவரா? குட்டிச்சவரு. ஸ்ரீ மகாகணபதியே தெய்வ லோகத்தின் அதிபதியாகிய அம்மர் ரேந்திரன் என்னும் தேவ இந்திரன் எழுதக்கூடிய நிருபம் என்னவென்றால் ஒரு திங்களுக்கு ஒரு முறை தேவ குந்திமி அமைப்பது வரைக்கும். தேவ குந்தியில் கூட்டம் நாராயணா. ஓ ராமா ராமா, நான் இப்படியே பூந்து போறேன். தேவ குந்திமி அமைப்பது வழக்கம். தேவர் சபை அமைப்பது வழக்கம். தேவர் சபை வேற, தேவ குந்திமி வேற. அது எப்படி? அவங்க எனக்கு சொன்னது தேவர் சபை தான் சொல்லி நிருபத்தில் பொட்டால பொழுதுக்கு நியாயம். அஞ்சர முனிகள், ஆகாரிசிகள், போக பூமிகள் இவை அனைத்தும் கலந்து கொள்வது தேவர் சபை. தேவ குந்திமி என்றால் என்ன? சிவன் விஷ்ணு பிரம்மா வாயு வர்ணன் சந்திரன் இந்திரன் இவர்கள் மட்டும் கலந்து கொள்வது தேவ துந்திமி. வரும் திங்கள் என்று தேவ துந்திமி நடைபெறுகிறது. இந்த தேவ துந்திமிக்கு யாவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்திரனின் கடிதம் வந்து கொண்டிருந்துச்சு. படிச்சாச்சு, தேடி வந்தது. ஆமா, அங்கே போக வேண்டும் அல்லவா? கட்டி சந்து கடைக்கு போகணும் இல்ல? இந்திரனை காண்பதற்கு தெய்வலோக போகணும். இந்திரனை நிரூபித்த பார்க்கணும். அவனுடைய சொல்லுங்க,
இந்திரனுடைய செயல் ஒன்று ஞாபகம் வந்தது. எப்படி? இந்திரனுடைய நிருபத்தை பார்த்தோம். செயல் ஒன்று ஞாபகம் வந்தது. இந்திரனுடைய செயல் ஒன்று ஞாபகம் வந்தது. சரி சொல்லுங்க, அந்த செயலை கேட்கலாம். உலக ரகசியங்கள் அறிந்தவள் அம்மை ஊர்வசி. உலக ரகசியங்கள் அறிந்தவள் ஊர்வசி. அம்மை ஊர்வசி. ஆமா. தேவர் மூவர் யாவரும் ஒன்று கூடி தேவ அமிர்தம் கிடைத்தார். அமிர்தத்தில் எண்ணற்ற அழகிய பெண்கள் பிறந்தார்கள். அதில் அகலிகை என்று ஒரு பெண் பிறந்தார். அல்ல, அகலிகை என்று ஒரு பெண்ணை பிறந்தார். அகலிகை என்ற ஒரு பெண் பிறந்தார். ஆமா. அகலிகை என்றால் அதற்கு விளக்கம் என்ன? அதுக்கு விளக்கம் என்ன? அழகில் பிறந்த அகலிகை. ஆமா. அழகில் பிறந்தார் அகலிகை. அழகலை அழகா அகலிகை மீது ஆசை வைத்தார் இந்திரன். அகலிகை கௌதம மகாரிஷியோட மனைவி. கௌதம மகாரிஷி அதிகாலை 5 மணி அளவில் குளக்கரை சென்று குளித்து நீராடி சூரிய பூஜை செய்வது வழக்கம். அதனால் எப்படியாவது அகலிகை அடைய வேண்டும் என்பதற்காக இந்திரன் முதல் சேவலாக உருவமாறினார். சரியாக இரவு 12 மணி வேலை அந்த கௌதம மகாரிஷி இருப்பது ஒரு பர்ணசாலை. என்னப்பா? நாம சாலை போட்டு குடிச்சு போட்டுக்கிறோம்ல. அப்ப இந்த சாலை கூரை கொடுக்குது. ஆமா. அது பேர் தான் பர்ணசாலை. ஆமா. அந்த பர்ணசாலையின் மீது இந்திரன் ஒரு சேவலாக உருவமாறி விடிய காலையில் கோழி கொக்கரிப்பது போல் சேவலாக கூவினார். கூவினார். இதை கண்ட கௌதம மகாரிஷி அதிகாலை 5 மணி ஆகிவிட்டது. குளக்கரை சென்று குளித்து நீராடி சூரிய நமஸ்காரம் குளக்கரை சென்றார். அவர் குளக்கரை சென்றதை அறிந்த தேவேந்திரன் கௌதம மகாரிஷி சென்று விட்டார். அதனால் இந்த இந்திரன் உருவத்தை மாற்றணும். எப்படி கௌதம மகாரிஷி போல் உருவத்தை மாற்றி அந்த அகலையுடன் ஒன்று சேர வேண்டும். இரவு நேரம் மங்கையுடன் மன்மதன் சேர வேண்டும். அவ்வாறு சென்றார் கௌதம மகாரிஷி. போனவுடன் இந்திரனும் அந்த அகலையும் ஓர் இடத்தில் இருக்கும் பொழுது அந்நேரத்தில் வந்தால் கௌதம மகாமுனிவர். ஏனென்றால் சென்றார். பொழுது விடியவில்லை. விளக்கவில்லை. அதனால் மீண்டும் இருப்பிடம் வந்தார். அங்கே பார்த்தால் நடுவில் அகலிகை என்ற ஒரு பெண். வலதுபுறம் அகலிகையின் கணவராகிய கௌதம மகாரிஷி. இடதுபுறம் கௌதம மகாரிஷியோட உருவத்தில் இருக்கின்ற இந்திரன். இருவரும் சென்னை நான்காம் கணவர் என்று கூறி அழைக்கும் மகாரிஷி அகலிகையின் கணவராகிய கௌதம மகாரிஷி தட்ட கணவன் யார் என்று அறியாமல் அடுத்தவனிடம் ஒன்றாகினால் இன்று முதல் பெருந்தது ஒரு பாறாங்கல்லாக போய் என்று சுத்தம் கொடுத்தார். அகலிகை பெருந்தது ஒரு பாறாங்கல்லாக போய் என்று சாபத்தை கொடுத்தார். இந்திர பகவான் அடுத்த மனைவி மீது மனைவியின் ஓனி மீது உண்மையான வார்த்தை. அடுத்த மனைவி நோனின் மீது ஆசைப்பட்டால் உன் மேனி முழுவதும் உடம்பு மேனி முழுவதும் 1000 யோனியாக போட்டு பிடி சாபத்தை என்று கௌதம மகாமுனிவர் கொடுத்தார் தேவேந்திரனுக்கு. அந்த தேவேந்திர மன்னன் கௌதம மகாரிஷி காலில் விழுந்து கேட்டார். ஐயா, அனைவருக்கும் அதிபதி தேவேந்திரன், தேவர் மூவருக்கும் அதிபதி இந்திரனா என்று கேட்டார். யாரு? இந்திரன் கேட்டார். அதற்கு கௌதம மகாரிஷி என்ன செய்ய தெரியுமா? அடியா இந்திரா, கண்ணுக்கு மட்டும்தான் அது நோனியாக தெரியணும், மற்றவர் கண்ணுக்கு அனைத்தும் கண்களாக தெரிய வேண்டும் என்று சாபத்தில் ஒரு வரம் கொடுத்தார். இதெல்லாம் இந்திரன் கேட்டதும் பெண்ணாளன்றது தான். இந்திரனுக்கு 1000 கண் என்பதற்கு இதுதான் அர்த்தம். இந்திரனுக்கு சாபம் அப்படி. அந்த அகலைக்கு பெரும் பாறாங்கல்லாக போய் என்று சாபம் கொடுத்தார். ஆனால் அந்த அகலிகையானவள் அந்த கௌதம மகாரிஷியிடம் என்ன கேட்ட தெரியுமா? சுவாமி, 1000 தான் மனைவி, தெரியாத செய்தேன் தவறு, எனக்கு எப்ப சாப விமோசனம் என்று கேட்டார். அம்மா, திரைதா முடிஞ்ச திரைதா யுகத்து ஸ்ரீமந்த ராமர் தசரதனுக்கும் கைகை சுமந்திரிக்கும் ஸ்ரீ ராமர் தேவரனுடைய இடுக்கனை தீர்க்க
இந்த வழியாக வருவார். அந்த ராமரின் பாதம் உன் மீது பட்டால் உனக்கு சாப விமோச்சனம் ஏற்படும் என்றார். அப்பொழுது நான் இதற்கு முன்பு யுகத்தில் ஸ்ரீ ராமராக பிறந்து நான் வழியாக சென்று கொண்டிருந்தேன். செல்லும் வழி ஒரு பாறை மீது காலை வைத்தேன். அப்பொழுது ஒரு பெண் எழுந்து நின்றார். ஐயா, எனக்கு சாப விமோச்சனம் கொடுத்ததற்கு நன்றி என்றார். அம்மையே நீ யார் என்று கேட்டேன். அப்பொழுதுதான் இவை அனைத்தும் எடுத்து அந்த அகலிகை என்னிடம் உரைத்தார். அப்படி இருந்தாலும் இந்திரன் சந்திரன் வாயு வர்ணன் குபேரன் அனைவரும் தேவர் சபையில் இருக்கிறார். அவர் தேவ சபை செல்ல வேண்டும். அம்மன் சக்தி சபை தருவார். அவரால் மட்டும் Hey,